இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நெயில் ஆர்ட்ல ஒரு சிம்பிளான பட்டர்ஃப்ளை டிசைன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கலர் வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து நெயில் கலர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கோட்டிங் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் யூவில ஒரு 30 செகண்ட் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிட்டு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு 2 கலர் வந்து லைட்டாக எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவு டிராயிங் பண்ண போறீங்களோ அந்த அளவுக்கு அதை எடுத்தால் மட்டும் போதும். நிறைய எடுக்க வேண்டாம். எடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் ப்ரெஸ்ஸில் எப்படி நெயில் பாலிஷ் எடுக்கணும் அதே மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும். நீங்கள் டேரெக்டாக அதில் முக்கிட்டு அப்படி நீங்கள் ட்ராயிங் பண்ணிங்கன்னா நெயில் பாலிஷ் வந்து அதில் கொஞ்சம் அதிகமாக வரும். அப்போ நீங்கள் ட்ராயிங் பண்ணல அதோடைய சேஃப் வந்து உங்களுக்கு நல்லா வராது. அதனால் நெயில் பாலிஷ் எடுக்கும்போது லைட்டாக அந்த கட்டையில் வந்து லைட்டாக தடவிட்டு தான் அதை எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் அதோடைய சேஃப் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம டிராயிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன டிசைன் பண்ணாலும் ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக ஒரு கோட்டிங் கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபினிஷிங்கில் வந்து டார்க் கோட்டிங் கொடுங்க. அப்புறம் தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் டைரெக்டாக எடுத்த உடனே டார்க் கோட்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா அது நல்லாவும் இருக்காது. அது மாதிரி நம்ம ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் நீட்டாகவும் வராது. இப்போ பாருங்கள், நான் எந்த சேஃபில் பண்ணுதனோ அதே மாதிரி நீங்கள் பொறுமையாக பண்ணி பார்த்தாலே பட்டர்ஃப்ளை டிசைன் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். பொதுவாக எல்லாருக்குமே நெயில் ஆர்ட்னா ரொம்ப பிடிக்கும். அதில் எல்லா டிசைன் ஈஸியாக வந்துடும். ஆனால் நம்ம டிராயிங் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதை இன்ட்ரெஸ்டோடு எடுத்து பொறுமையாக பண்ணால் எந்த டிசைனாக இருந்தாலும் நம்ம சூப்பராக வரைஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் சென்டரில் இருக்க டாட்டுக்கு வந்து இப்படி ஒரு டூல்ஸ் எடுத்து நீங்கள் சென்டரில் வந்து ஒரு டாட் மாதிரி வச்சிங்கன்னா அதோடைய ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், பட்டர்ஃப்ளை வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இப்போ இப்படி வேணுனாலும் நீங்கள் விட்டுறலாம். இல்லை நம்ம சென்டரில் கலர் கொடுத்து நீங்கள் கோட்டிங் கொடுக்கணும் அப்படின்னாலும் 2 கலர் நீங்கள் ஏதாவது ஒரு 2 கலர் எடுத்து ஹீட் பண்ணக்கூடாது. நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணுங்கள். அதோடைய ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு சூப்பராக வரும். 4 திக்குமே லைட்டாக நம்ம பட்டர்ஃப்ளை எந்த அளவு வரைஞ்சிருக்கோமோ அந்தளவு உள்ள லைட் கோடு கொடுத்தா மட்டும் போதும். கொடுத்துட்டு நம்ம ப்ரெஸ்ஸுட்டு லீனாக லைட்டாக ஒரு கோடு மட்டும் இழுத்து விடுங்க. அதோடைய ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு சூப்பராக வந்துடும். இப்போ பார்த்தீங்களா, பட்டர்ஃப்ளை வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா? இதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பட்டர்ஃப்ளை வந்து சூப்பராக இருக்கும். நெயில் ஆர்ட் பண்ணதில் டிராயிங் வந்து அவ்வளோ கஷ்டம் இல்லைங்க, ரொம்ப ஈஸி. அவ்வளோதாங்க. அடுத்து யூவியில் வச்சு ஹீட் பண்ணிடுங்க.